திருவழிபாடு ஆண்டின் பொதுக்காலம் 7ஆம் வாரம் புதன்கிழமை காலை புகழ் மாலை. ஆண்டவரே, எங்கள் இதழ்களை திறந்தருளும். நாங்களும் உம்மை புகழ்ந்திடுவோம். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அல்லேலூயா. அழைப்பு பல்லவியும் அழைப்பு திருப்பாடலும். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். வாருங்கள், ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள். நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள். அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம். புகழ் பாக்களால் அவரை போற்றி அகமகிழ்வோம். ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன், அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர். பூவுலகின் ஆழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன. மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன. கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார். உலர்ந்த தரையையும் அவர் கைகளை உருவாக்கின. வாருங்கள், தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாளிடுவோம். அவரே நம் கடவுள், நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள். நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மாசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்தி கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர். என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். 40 ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது. அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று, நான் அளிக்கும் இளைப்பாற்றியின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். ஆண்டவரை நாம் போற்றுவோம், ஏனெனில் அவரே நம்மை உருவாக்கியவர். பாசுரம். இரவும் இருளும் கார்முகில் கூட்டமும் தரையில் குழப்பமும் தவறும் கேடும் அகல்க. வானம் ஒளிரும் நேரம் மகிழ்வை அளிக்க வருகிறார் இயேசு. உலகை மூடிய காரிருள் கலைந்தது. பல வகை நிறங்களை கதிரவன் அளித்தது. மனத்துள் மண்டிய இருளும் அகன்றது. அனைத்தும் நடந்தது ஆண்டவர் செயலே. உம்மையே சிக்கென பற்றுவோம் கிறிஸ்துவே. உம்மை பணிந்து கண்ணீர் உகுத்து நன்மனத்துடன் வேண்டுகிறோமே. எம் உள உணர்வை ஆட்கொள்வீரே. எம் குறைகள் கவலைகள் எல்லாம் உமது ஒளியால் ஒளிந்து விடுக. உமக்கும் தந்தையுடன் ஆவியாருக்கும் சமமாய் மாற்றி என்றும் ஆகுக. ஆமேன். ஆண்டவரை, உம் அடியானின் மனதை மகிழ செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரே, உம் அடியானின் மனத்தை மகிழச் செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஆண்டவரை, எனக்கு செவி சாய்த்து பதிலளியும், ஏனெனில் நான் எளியவனும் வறியவனும் ஆவேன். என் உயிரை காத்தரலாம், ஏனெனில் உன்மீது நான் பற்றுடையவன். உம் அடியானை காத்தரலாம், நீரே என் கடவுள். உன்மீது நான் நம்பிக்கை கொண்டுள்ளேன். என் தலைவரே, என் மேல் இரக்கமாயிரும், ஏனெனில் நாள் முழுவதும் உம்மை நோக்கி மன்றாடுகிறேன். உம் அடியானின் மனதை மகிழ செய்யும். என் தலைவரை, உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். ஏனெனில் என் தலைவரே, நீர் நல்லவர், மன்னிப்பவர், உம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் பேரன்பு காட்டுபவர். ஆண்டவரை, என் வேண்டுதலுக்கு செவிகொடும். உம் உதவியை நாடும் என் கூக்குரலை கேட்டரலாம். என் துன்ப நாளில் உம்மை நோக்கி மன்றாடுவேன், நீரும் எனக்கு பதிலளிப்பீர். என் தலைவரே, தெய்வங்களுள் உமக்கு நிகரானவர் எவரும் இல்லை. உம் செயல்களுக்கு ஒப்பானவை எவையும் இல்லை. என் தலைவரே, நீர் படைத்த மக்களினத்தார் அனைவரும் உம் திருமுன் வந்து உம்மை பணிவர். உமது பெயருக்கு மாட்சி அளிப்பர், ஏனெனில் நீ மாட்சி மிக்கவர், வியத்தகு செயல்கள் புரிபவர். நீர் ஒருவரே கடவுள். ஆண்டவரை, உமது உண்மைக்கேற்ப நான் நடக்குமாறு உமது வழியை எனக்கு கற்பியும். உமது பெயருக்கு அஞ்சுமாறு என் நெஞ்சை ஒருமுகப்படுத்தும். என் தலைவரை, என் கடவுளை, என் முழு இதயத்தோடு உம்மை புகழ்வேன். என்றென்றும் உமது பெயரை மாட்சிப்படுத்துவேன், ஏனெனில் நீர் என் மீது காட்டிய அன்பு மிக பெரிது. ஆழமிகு பாதாளத்தினின்று என் உயிரை விடுவித்தீர். இறைவா, செருக்கூற்றோ எனக்கு எதிராய் எழுந்துள்ளனர். கொடியோர் கூட்டம் என் உயிரை பறிக்க பார்க்கின்றது. அவர்களுக்கு உம்மை பற்றிய நினைவே இல்லை. என் தலைவரே, நீரோ இரக்கமிகு இறைவன், அருள் மிகுந்தவர், விரைவில் சினமுறாதவர், பேரன்பும் சொல்லுறுதியும் பெரிதும் கொண்டவர். என்னை கண்ணோக்கி என் மீது இறங்கும். உம் அடியானுக்கு உம் ஆற்றலை தாரும். உம் அடியாளின் மகனை காப்பாற்றும். உம் நன்மைத்தனத்தின் அடையாளம் ஒன்றை எனக்கு காட்டியருளும். அதை கண்டு என் எதிரிகள் நாணுவார்கள், ஏனெனில் ஆண்டவராகிய நீர்தாமே எனக்கு துணை செய்து ஆறுதல் அளித்துள்ளீர்.
தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரை உம் அடியானின் மனதை மகிழ செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகிறேன். ஆண்டவரே, உம் அடியானின் மனதை மகிழச் செய்யும், ஏனெனில் உம்மை நோக்கி என் உள்ளத்தை உயர்த்துகின்றேன். நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். தொலையில் உள்ளோரே, நான் செய்வதை கேளுங்கள், அருகில் உள்ளோரே, என் ஆற்றலை அறிந்து கொள்ளுங்கள். சீயோன் வாழ் பாவிகள் அஞ்சுகின்றனர், இறைப்பற்றில்லாரை திகில் ஆட்கொள்கின்றது. சுட்டெரிக்கும் நெருப்பில் நம்மில் எவர் தங்குவார்? என்றென்றும் பற்றி எரியும் தழலில் நம்மில் எவர் இருப்பார்? நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர், கொடுமை செய்து பெற்ற வருவாயை வெறுப்பவர், கையூட்டு வாங்க கை நீட்டாதவர், இரத்தப்பழி செய்திகளை செவி கொடுத்து கேளாதவர், தீயவற்றை கண்கொண்டு காணாதவர், அவர்களே உன்னதங்களில் வாழ்வர். கற்பாறை கோட்டைகள் அவர்களது காவல் அரணாகும். அவர்களுக்கு உணவு வழங்கப்படும், தண்ணீர் தரப்படுவதும் உறுதி. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். நீதி நெறியில் நடப்பவர் நேர்மையானவற்றை பேசுபவர் பேறு பெற்றவர். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கையும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண் முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுளுக்கு அருளிய விடுதலை கண்டனர். நம் கடவுள் அருளிய விடுதலை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரை அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள். யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள். கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைவோரும் முழங்குவாராக. ஆறுகளை கைகொட்டுங்கள், மலைகளை ஒன்று கூடி பாடுங்கள். ஆண்டவர் திருமுன் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகிற்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவராகிய அரசரை ஆர்ப்பரித்து பாடுங்கள். யோபு நூலிலிருந்து வாசகம். என் தாயின் கருப்பையிலிருந்து பிறந்த மேனியாய் நான் வந்தேன், அங்கே திரும்புகையில் பிறந்த மேனியாய் நான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்து கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக. நன்மையை கடவுளிடமிருந்து பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. கடவுளை என் உள்ளத்தை திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தரலாம். கடவுளே, என் உள்ளத்தை திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும். வார்த்தையால் எனக்கு வாழ்வளித்தருளும். கடவுளே, என் உள்ளத்தை திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக. கடவுளே, என் உள்ளத்தை திருவுளத்திற்கு ஏற்ப பணிய செய்தருளும். முதல் வாசகம். சபை உரையாளர் நூலிலிருந்து வாசகம். பண ஆசை உள்ளவருக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் ஆவல் தீராது. செல்வத்தின் மேல் மிகுந்த ஆசை வைப்பவர் அதனால் பயனடையாமற் போகிறார். இதுவும் வீணே. சொத்து பெருகினால் அதை சுரண்டி தின்போர்க்கும். செல்வர்களுக்கு தங்கள் சொத்தை கண்ணால் பார்ப்பதை தவிர வேறு என்ன பயன் உண்டு? வேலை செய்கிறவரிடம் போதுமான சாப்பாடு இருக்கலாம் அல்லது இல்லாதிருக்கலாம், ஆனால் அவருக்கு நல்ல தூக்கமாவது இருக்கும். செல்வரது செல்வப்பெருக்கே அவரை தூங்க விடாது. உலகில் ஒரு பெருந்தீங்கை நான் கண்டேன். ஒருவர் சேமிக்கும் செல்வம் அவருக்கு துன்பத்தையே விளைவிக்கும். ஒருவர் ஒரு நட்டம் தரும் தொழில் ஈடுபட்டு தம் செல்வத்தை இழக்கிறார். அவருக்கு ஒரு பிள்ளை உள்ளது, ஆனால் அப்பிள்ளைக்கு கொடுப்பதற்கு ஒன்றுமில்லை. மனிதர் தாயின் வயிற்றிலிருந்து வெற்றுடம்போடு வருகின்றனர். வருவது போலவே இவ்வுலகை விட்டு போகின்றனர்.
அவர் தம் உழைப்பினால் ஈட்டும் பயன் எதையும் தம்மோடு எடுத்து செல்வதில்லை. இது கொடிய தீங்காகும். அவர் எப்படி வந்தாரோ அப்படியே மேலுகிறார். காற்றை பிடிக்க பாடுபடுகிறார். அவர் அடையும் பயன் என்ன? வாழ்நாள் முழுவதும் இருள், கவலை, பிணி, எரிச்சல், துன்பம். ஆகையால் நான் இந்த முடிவுக்கு வந்தேன். தமக்கு கடவுள் வரையறுத்திருக்கும் குறுகிய வாழ்நாளில் மனிதர் உண்டு குடித்து உலகில் தம் உழைப்பின் பயனை தூய்ப்பதே நலம். அதுவே தகுந்ததும் ஆகும். கடவுள் ஒருவருக்கு பெருஞ்செல்வமும் நல்வாழ்வும் கொடுத்து அவற்றை அவர் தூய்த்து மகிழும் வாய்ப்பையும் அளிப்பாரானால் அவர் நன்றியோடு தம் உழைப்பின் பயனை நுகர்ந்து இன்புறலாம். அது அவருக்கு கடவுள் அருளும் நன்கொடை. தம் வாழ்நாள் குறுகியதாயிருப்பதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார். ஏனெனில் கடவுள் அவர் உள்ளத்தை மகிழ்ச்சியோடு இருக்க செய்கிறார். உலகில் மனிதரை கவலையில் ஆழ்த்திக் கொண்டிருக்கும் ஒரு தீங்கை கண்டேன். கடவுள் ஒருவருக்கு செல்வத்தையும் நல்வாழ்வையும் மேன்மையையும் கொடுக்கிறார். ஆம், அவர் விரும்புவதெல்லாம் அவருக்கு கிடைக்கின்றன. ஆனால் அவற்றை தூய்க்கவோ கடவுள் அவருக்கு வாய்ப்பளிப்பதில்லை. அடுத்தவர் ஒருவர் அவற்றை தூய்த்து மகிழ்கிறார். இங்கே பயனின்மையும் கடும் துயரமும் காணப்படுகின்றன. ஒருவருக்கு 100 பிள்ளைகள் இருக்கலாம். அவர் நீண்ட ஆயுளுடன் வாழலாம். அவர் நெடுங்காலம் உயிரோடு இருந்தும் தமக்குள்ள செல்வத்தால் இன்பமடையாமலும் இறந்த பின் அடக்கம் செய்யப்படாமலும் மறைவாரானால் அவரை விட கருச்சிதைந்த பிண்டமே மேல் என்கின்றேன். அப்பிண்டம் தோன்றுவதால் பயனில்லை. அது இருளில் மறைகிறது. அதன் பெயரை இருள் மூடிவிடும். அது கதிரவனை கண்டதும் இல்லை, எதையும் அறிந்ததும் இல்லை. ஆனால் அதன் நிலை அவருடையதை விட மேலானது. வாழ்க்கையில் இன்பம் தூய்க்காமல் 2000 ஆண்டுகள் உயிர் வாழும் மனிதர் கூட அதைவிட மேலானவர் இல்லை. ஏனெனில் இருவரும் ஒரே இடத்திற்கு செல்கின்றனர் அல்லவா? வயிற்றுக்காகவே ஒருவர் வேலை செய்கிறார். ஆனால் அவருக்கு போதுமான உணவு கிடைப்பதில்லை. இப்படி இருக்க மதிகேடரை விட ஞானமுள்ளவர் எவ்வகையில் மேலானவர்? அல்லது ஏழை ஒருவருக்கு மனிதர் முன் திறமையுடன் நடந்து கொள்ள தெரிந்திருந்தும் அதனால் அவருக்கு பயன் என்ன? இல்லாத ஒன்றை அடைய விரும்பி அலைந்து திரிவதை விட உள்ளதே போதும் என்ற மனநிறைவோடு இருப்பதே மேல். ஆனால் இதுவும் வீணே, காற்றை பிடிக்க முயல்வதற்கு ஒப்பாகும். இப்பொழுது நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நெடுங்காலத்திற்கும் முன்பே முடிவு செய்யப்பட்டதாகும். மனிதர் யாரென்று நமக்கு தெரியும். தம்மை விட வலிமை வாய்ந்தவருடன் வாதாட அவரால் இயலாது. பேச்சு நீள நீள அதன் பயன் குறைந்து கொண்டே போகும். அதனால் மனிதர் அடையும் பயன் என்ன? மனிதருடைய வாழ்நாள் குறுகியது, பயனற்றது, நிழலைப் போல் மறைவது. அதில் தமக்கு நலமானது எது என்பதை யாரால் அறியக்கூடும்? தம் மறைவிற்கு பிறகு உலகில் என்ன நடக்கும் என்பதை யாரால் தெரிந்து கொள்ள இயலும்? ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. இரண்டாம் வாசகம். மேலானவற்றை நாடுங்கள். குருவான புனித ஜெரோம் சங்க திருவுரையை குறித்து அளித்த விளக்கம். செல்வத்தையும் உடைமைகளையும் அவற்றை அனுபவிக்கும் அதிகாரத்தையும் எந்த மனிதருக்கு இறைவன் அளிக்கின்றாரோ அவன் அதை தன் விதியாக ஏற்றுக்கொண்டு அவனது உழைப்பின் சுகத்தை அனுபவிக்கும் போது அந்த மனிதன் இறைவனிடமிருந்து ஒரு கொடையை பெறுகின்றான். ஏனெனில் அவனது வாழ்வின் நாட்கள் கடந்து செல்வதை அவன் கவனிப்பதில்லை. ஏனெனில் இறைவன் அவனது இதயத்தை மகிழ்ச்சியால் நிரப்பியுள்ளார். இத்தகைய மனிதனோடு தன் செல்வத்தின் மீது கவலையாய் உள்ள மனிதனை ஒப்பிட்டு பாருங்கள். அழியக்கூடிய உடைமைகளை சேகரிக்கும் இவன் அலைக்கழிப்பினால் நிறைந்துள்ளான். உன்னிடம் இருப்பதில் மகிழ்ச்சி அடைவது சிறந்தது என்று நமது வாசகம் கூறுகின்றது. முதல் மனிதன் தன்னிடம் உள்ளவற்றினால் சுகத்தையாவது அனுபவிக்கின்றான். ஆனால் இரண்டாமவனோ அளவிற்கு அதிகமான கவலையால் துன்புறுகின்றான். இதன் காரணம் என்னவென்றால் செல்வங்களை அனுபவிக்கும் திறன் இறைவனே அளிக்கும் கொடையாகும். அவன் தன் வாழ்நாட்களை எண்ணுவதில்லை. ஏனெனில் அவன் தன் வாழ்க்கையை அனுபவிக்க இறைவன் அனுமதிக்கின்றார். சோகமோ கவலையோ இன்றி அந்த தருணத்தின் மகிழ்ச்சியால் அவன் நிறைந்துள்ளான்.
இருப்பினும் அப்போஸ்தலரோடு இவ்வாசகத்தை புரிந்து கொள்வது மேலானது. ஆன்மீக உணவு மற்றும் பானமாகிய இறைவனின் கொடையை அவர் குறிப்பிடுகின்றார். மனிதன் தன் கை வேலைகளில் நன்மையை தியானிக்க வேண்டும். ஏனெனில் மெய்யான நன்மையை தியானிக்க கடினமாக உழைப்பும் படிப்பும் நமக்கு தேவைப்படுகின்றது. இதுவே நம் கதி, படிப்பதிலும் உழைப்பதிலும் அகமகிழ்வது. இதுவே ஒரு நல்ல குறிக்கோள்தான். ஆனால் கிறிஸ்து நம் வாழ்க்கையில் வெளிப்படும் வரை அது நிறைவான நன்மை அல்ல. ஒரு மனிதனின் உழைப்பெல்லாம் அவனது வாயை திருப்திப்படுத்துவதற்காகவே இருப்பினும் அவனது ஆவி பசியோடு இருக்கும். ஏனெனில் எவ்வாறு வாழ்வது எனும் அறிவை தவிர வேறு எதை ஒரு ஞானி முட்டாளை விட அதிகமாக பெற்றுள்ளான்? மனிதர் இவ்வுலகில் உழைப்பதெல்லாம் அவர்களது வாயினில் விழுங்கப்படுகின்றது, பற்களினால் மெல்லப்படுகின்றது, செரித்தலுக்காக வயிற்றினுள் அனுப்பப்படுகின்றது. ஏதாவது சுவையாக இருப்பினும் அந்த சுகம் அதை சுவைக்கும் வரையே நீடிக்கின்றது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் பிறகு உண்பவனின் மனம் திருப்தி அடையவில்லை. ஏனெனில் அவன் மீண்டும் உண்ணவே விரும்புகின்றான். ஞானியாக இருந்தாலும் மூடனாக இருந்தாலும் உணவின்றி வாழ முடியாது. ஒரு ஏழை கூட பட்டினியால் சாகாமல் தன் உடலை உயிரோடு வைத்திருப்பதற்கு மேலாக எதையும் கேட்பதில்லை. அல்லது உடலை உண்பித்தால் ஆவிக்கு எந்த பயனும் இல்லை என்பதால் இருக்கலாம். உணவு என்பது ஞானிக்கும் மூடனுக்கும் பொதுவானதே. ஏழைக்கோ உணவே அவனது செல்வம். இருப்பினும் சங்கத் திருவுரையில் இருக்கும் மனிதனை குறிப்பிடுவதாக இவ்வாசகத்தை நாம் புரிந்து கொள்வது மேலானது. அவன் புனிதமான மறைநூலை கற்றறிந்தவன். அவனுக்கு கற்றுக்கொள்ளும் ஆர்வம் இருக்கும் வரை வாயோ ஆவியோ திருப்தியடையாது என்பது அவனுக்கு தெரியும். இவ்விஷயத்தில் மூடனை காட்டிலும் ஞானிக்கு லாபம் உள்ளது. ஏனெனில் தான் ஏழை என்பதை அவன் அறிந்தால் நற்செய்தியில் ஏழைகள் பேறு பெற்றோர் என்று அழைக்கப்படுகிறார்கள். வாழ்வில் முக்கியமானவற்றை புரிந்து கொள்ள அவன் முயற்சிக்கின்றான். வாழ்விற்கு இட்டுச் செல்லும் நேரான குறுகிய வழியில் அவன் நடக்கின்றான். தீமையில் அவன் ஏழையாக இருக்கின்றான். நம் வாழ்வான கிறிஸ்து எங்கே காணப்படுவார் என்பதை அவன் அறிவான். குருவான புனித ஜெரோம் சங்கத் திருவுரையை குறித்து அளித்த விளக்கம். இன்றைய நற்செய்தி வாசகம். மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் யோவான் இயேசுவிடம், போதகரே, ஒருவர் உமது பெயரால் பேய்கள் ஓட்டுவதைக் கண்டு நாங்கள் அவரை தடுக்க பார்த்தோம். ஏனெனில் அவர் நம்மை சாராதவர் என்றார். அதற்கு இயேசு கூறியது, தடுக்க வேண்டாம். ஏனெனில் என் பெயரால் வல்ல செயல் புரிபவர் அவ்வளவு எளிதாக என்னை குறித்து இகழ்ந்து பேச மாட்டார். ஏனெனில் நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். செக்கரியாவின் பாடலும் முன்மொழியும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம். ஏனெனில் அவர் தம் மக்களை தேடி வந்து விடுவித்தருளினார். தம் தூய இறைவாக்கின வாயினால் தொடக்கம் முதல் அவர் மொழிந்தபடியே அவர் தம் ஊழியராகிய தாவீதின் குடும்பத்தில் வல்லமையுடைய மீட்பர் ஒருவர் நமக்காக தோன்ற செய்தார். நம் பகைவரிடமிருந்தும் நம்மை வெறுப்போர் அனைவரின் பிடியிலிருந்து நம்மை மீட்பார். அவர் நம் மூதாதையருக்கு இரக்கம் காட்டி தமது தூய உடன்படிக்கையின் நம் தந்தையாகிய ஆபிரகாமுக்கு அவர் இட்ட ஆணையையும் நிறைவேற்ற நினைவு கூர்ந்தார். இவ்வாறு நாம் பகைவரின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டு தூய்மையோடும் நேர்மையோடும் வாழ்நாளெல்லாம் அச்சமின்றி அவர் திருமுன் பணி செய்யுமாறு வழிவகுத்தார். குழந்தாய், நீ உன்னத கடவுளின் இறைவாக்கின எனப்படுவாய். ஏனெனில் பாவ மன்னிப்பால் வரும் மீட்பை அவர் தம் மக்களுக்கு அறிவித்து ஆண்டவருக்கான வழியை செம்மைப்படுத்த அவர் முன்னே செல்வாய். இருளிலும் இறப்பின் பிடியில் இருப்போருக்கு ஒளி தரவும், நம்முடைய கால்களை அமைதி வழியில் நடக்க செய்யவும், நம் கடவுளின் பரிவுள்ளத்தாலும் இரக்கத்தாலும் விண்ணிலிருந்து விடியல் நம்மை தேடி வருகிறது. தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்போதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, எங்களுக்கு உமது இரக்கத்தை காட்டியருளும், உமது தூய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தருளும். மன்றாட்டுகள்.
கடவுள் அன்பாய் இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவில் கடவுள் நம்மை எவ்வாறு அன்பு செய்தார் என காண்கிறோம். அவருடைய அன்பின் மீது நாம் கொண்ட நம்பிக்கையை புதுப்பிப்போம். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். இக்காலை நேரத்தில் நீர் எங்களுக்கு வாழ்வையும் ஒளியையும் வழங்கியுள்ளீர். இத்தகைய மேலான கொடைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். நீர் ஒருவரே வருங்காலத்தின் தலைவர். என்ன நடக்கப் போகிறதோ என்னும் அச்சத்தினின்றும் நம்பிக்கையின்மையினின்றும் எங்களை காத்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். தனக்கென எதையும் தேடும் பேராசை அன்பிற்கு இல்லை என்று இன்று எங்கள் தன்னலத்தை அகற்ற எங்கள் உள்ளத்தை திடப்படுத்தும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். எம்மிடம் உமது அன்பு அனைத்து தடைகளையும் மேற்கொள்ள செய்யும். எங்களுடைய நம்பிக்கை, எதிர்நோக்கு, பொறுமை எவ்வித வரம்புமின்றி வளர செய்தருளும். ஆண்டவராக இயேசுவே, நீர் எம்மை அன்பு செய்து எமக்காக உம்மையே கையளித்தீர். நம்முடைய தனிப்பட்ட மன்றாட்டுகள். ஆண்டவரின் இறைவேண்டல். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். கிறிஸ்துவின் சமாதானம் உம் ஆன்மாவோடு இருப்பதாக. இறுதி மன்றாட்டு. ஆண்டவராகிய கடவுளே, உமது ஞானத்தில் எங்களை படைத்து உம் பராமரிப்பால் எங்களை ஆண்டு நடத்துகிறீர். உமது தூய ஒளியால் எங்கள் இதயத்தின் உள் ஆழத்தை ஊடுருவியருளும். அதனால் எங்கள் வாழ்வு எப்போதும் உமக்கு உண்மையுள்ள பணியாக அமைவதாக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உமது திருமகனும் ஆகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்திலிருந்து பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமீன்.